தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், இலங்கையில் எல்லை என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கிற நைனாட்சி பிரிட்ஜை பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இதில் வேறு முன்னுக்கு போட் போட்டிருக்கு நைனாட்சி பிரிட்ஜுன்னு சொல்லி. இந்த நைனாட்சி பாலத்தை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லை டவுனில் இருந்து பொதுவாக இதில் பஸ் இருக்குது. பஸ்ஸில் நீங்கள் ஏறி வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே நைனாட்சி பிரிட்ஜில் போயிடலாம். அல்லது நீங்கள் ஆட்டோவில் வரணும் அல்லது வேனுகளில் வர வந்தாலும் வந்து கொள்ளலாம். ஆனால் வந்து வளமையான ரேட்டில் இங்கே வந்து மிகவும் அதிகமான ரேட். அதனால் வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து வரலாம். மினி வேன்கள் மற்றது வந்து சிட்டி பஸ்ஸும் ஓடுது. நோமலாக சீட்டுகளும் இருக்குது. நோமலாக நீங்கள் வந்து ஏறி இந்த இடத்துல வந்து இறங்கி கொள்ளலாம். பொதுவாக இந்த இடத்துக்கு அடிக்கடி வாகனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அல்லது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த நைனாட்சி பிரிட்ஜினுடைய அந்த பஸ் இறக்கி விட்ட இடம். இதில் போட் போட்டிருக்கு. அதில் உள்ளே போகணும்னு சொன்னால் இறங்கி போகணும். இதில் ஆட்டோவிலையும் போகலாம் அல்லது நடந்து போகலாம். நடந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்பதற்காக நடந்து போய் காண்பிக்கிறேன். இதில் பாருங்க ஒரு முன்னுக்கே இந்த நைனாட்சி பிரிட்ஜ் போட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்குது. மேலே பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த விநாயகர் ஆலயம் வந்து கட்டுமான பணிகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த விநாயகர் ஆலயத்துக்கு முன்பதாக சிறிய அந்த கடைகள் எல்லாம் இருந்துச்சு. அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த கட்டுமான பணிகளுக்காக உங்களுடைய அந்த உதவிகளை கோர்ற விதமாக இதில் ஒரு உண்டியலம் கொண்டு வைக்கப்பட்டிருந்த பார்க்கக்கூடிய நாங்கள் போர்டில் பாருங்கள். ஸோ இந்த ஆலயம் வந்து இப்போ புனராட்சி செய்யணும் என்று நான் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மலைகள் சூழ்ந்த இடம் எல்லாருக்குமே தெரியும். எல்லை பகுதி வந்து பொதுவாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், வெளிநாட்டு பயணிகள் வந்து மிகவும் அதிகமாக காணப்படுற இடம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விலைகளும் வந்து அதிகமாக காணப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வந்து ஒரு நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடு. இதில் வந்து பெரிய வாகனங்கள் போயிடாது. கார் மற்ற 2 கார்கள் வந்தாலே அந்த விலத்தி போகிறது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம். அதோட ஆட்டோவில் வந்து நீங்கள் போய்க்கொள்ளலாம். இதில் பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு உள்ளுக்கு நீங்கள் நடக்க முடியாதவர்கள் என்று சொன்னால் ஆட்டோவில் போய்க்கலாம். கொஞ்சம் தூரம் தான். அதுக்கு அங்கால வந்து ஆட்டோ போகாது. அதுக்கு அங்கால நாங்கள் நடந்து தான் செல்லணும். முக்கியமாக இந்த இடத்துல நடந்து போகிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். என்று சொன்னால் இரு மரங்களும் இடங்களை பார்த்து கொண்டு போகலாம். மற்ற வந்து நடந்து போகணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஆகவே வந்து இதை வந்து இந்த இடத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய ஞாபகத்தில் வந்து அதீதமாக நிலைத்திருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை என்று தான் சொல்லணும். அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய டூரிஸ்ட் ஆட்கள் வந்து அங்கேருந்து அந்த வந்து கொண்டிருக்கிறதையும் இங்கேருந்து போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா சைட்டுகளில் வந்து இப்போ வந்து என்னென்னா வெயில் காலங்களில் போனாலும் மழை காலத்தில் போனாலும் இங்கே வந்து நீரோட்டங்கள் வந்து அதிக அளவு காணப்படுது. எல்லாமே ஒரு ஈரழிப்பான தன்மையெல்லாம் காணப்படும். அடிக்கடி வந்து மழை தூருது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்குது. பைக் வேன் கார்கள் விடுற பாகுபடத்தில் வந்து விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னு சொன்னால் அல்லது வேறு வெஹிக்கிளில் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் பார்க் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சிறிய ஒரு லேக் மாதிரி அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரியான அமைப்பு இருக்குது. நீரோட்டம் வாய்க்காலன்னு நினைக்கிறேன் நான். இதில் தண்ணி ஓடுற ஒரு பிரதேசம். இதில் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரு பக்கம் வந்து மரங்கள் பூக்கன்றுகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. பொதுவாக இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளமான இடம், நடக்கைக்கு வந்து டக்குன்னு பள்ளமாக போகிறதா இருக்குது. பிறகு வந்து கொஞ்சம் ஏற வேண்டிய இடம் அவ்வாறு பாருங்கள். இதில் வந்து நல்ல ஏற்றமான இடம். இங்கே வந்து பள்ளமான இடம். இதில் போட்டுகள் போட்டிருக்குது. இதில் வந்து 2 லேனுகள் பிரித்து இதால் போகணுமென்ற ஒரு டவுட்டுன்னு எனக்கு வந்துச்சு. ஆனால் வந்து இந்த போட்டை பார்த்தோன்னே இதில் போட்டிருப்பாருங்க இதால் போகணும்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பொதுவாக இதில் சைட்டில் வந்து நடந்து போகிறது நல்ல மீன் சொன்னால் கடைகள் எல்லாம் இருக்குது. அவற்றில் வந்து நாங்கள் பொருட்களை வாங்கிக்கொள்ளலாம். அதோடு வந்து அவைகளை பார்த்து செல்லலாம் என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பொதுவாக ஆட்டோ கட்டணங்கள் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரேட் சொல்லினோம். அதை நான் கண்டுபிடித்த விஷயம் உண்டு. ஒவ்வொரு ரேட்டும் ஒவ்வொரு மாதிரி சொல்லினோம். என்ன சொன்னால் பொதுவாக்களுக்கு ஒரு விதம் மாதிரி, வெளிநாட்டு பயணிகளுக்கு ஒரு விதம் மாதிரி அப்படி சொல்லினோம். நீங்கள் பொதுவாக பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். அல்லது வந்து சில இடங்களுக்கு வந்து நீங்கள் நடந்து அதை பார்க்குறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன்னா பொதுவாக நான் பார்த்த இதில் விஷயத்தில் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூட இங்கே வந்து நடந்து அந்த இடங்களில் வந்து காணொலிகளை பதிவு செய்கிறது அல்லது ஃபோட்டோஸ் எடுக்கிறத வந்து நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் இந்த ரோட் வந்து இப்போ வந்து பள்ளமாக இருக்குது. அந்த நடக்க ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் முன்னுக்கு அந்த மூஞ்ச குப்புற விழுந்துருவன்ற மாதிரி இருக்குது. படப்படம் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. சில இடங்களில் நீங்கள் சைடில் பாருங்கள் இப்போயுமே அந்த சிறிய ஒரு நீர் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்கள். ஏன்னு சொன்னால் மலையிலேருந்து வடிந்து வர நீர் வந்து அந்த நீரும் வந்து இந்த தண்ணீர் வந்து சைட்டுகளால் ஓடிக்கொண்டே இருக்கிறத இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துக்கு வந்தது. பொதுவாக நண்பர்களோட வந்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னால் கழிச்சு வேறு உண்மையிலே நல்லா இருக்கும். பாருங்கள் திருப்பியும் வந்து பாதைகள் வந்து இதால் ஒரு பள்ளமான பாதை போகுது இங்கால சைடில். இங்கே இது பொதுவாக இதில் பார்த்து நடக்கணும்னு சொன்னால் விழுந்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரதூரமான விளைவை சந்திக்கணும். நைனாட்சிக்கு போகிற பாதை இதில் போட்டு காட்டியிருக்கு பாருங்கள். இங்கேயால ஒரு வித்தியாசம் இருக்குது. அதில் குறுக்கு வழியும் இருக்குது. அதில் போகிறது கஷ்டம்னு சொன்னால் தடக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள் ஒரு சின்ன அந்த கடை மாதிரியான ஒரு செட்டப் கொண்டு போட்டிருக்கணும். அதுக்குள்ளே போயிருக்க பார்ப்போம் என்ன மாதிரி விலையில் ஒரு வாங்கிட்டு போவோம் என்ன சாப்பிட்றதுக்கு பார்ப்போம் இல்லை என்னென்னு சொல்லி நம்ம சொல்லி
நாங்களே மிக்சர் ஐட்டம் எல்லாம் 100 ரூபா பூந்தி பூசணி தோசை கச்சா எவ்வளோ இடியம் 100 ரூபா வேற எல்லாம் 100 ரூபா மிக்சர் ஐட்டம் எல்லாம் 100 ரூபா பிஸ்கட் ஐட்டம் எல்லாம் 100 ரூபா வேண்டாம் பூந்தி பூசணி தோசை அப்படி கச்சா நல்வா தனி கச்சா இதுவாதி யாழ்ப்பாணம் 300 ரூபா ഇതിലുണ്ട് ശരിയാ ഇല്ല പറയൂ 5000 മാറ്റിங்களா மாற்றறேன் வேறு என்ன வேண்டும் வேறு பூந்தி பூசணி தோசை இதுவும் நல்ல ருசி உனக்கு என்ன வேணும் என்ன இது இது கதிர்காமம் செய்த மஸ்கட் இது கூட மேடம் எவ்வளோ 2 தானே 300 தானடா 200 முழு நேரமாக இருக்கும் அது போட்டுறீங்களா முழு நேரமாக போடுறீங்களா நன்றி இந்த கடையில் வந்து பொதுவாக மலிவான விலையில் வந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுறது. பொதுவாக இந்த கச்சானெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே யாழ்ப்பாணம் 400 சின்ன பேக்கெட்டே 50 ரூபா ஒரு குட்டி. இது வந்து நல்ல ஒரு 200 ரூபாய்க்கு வந்து பெரிய பேக்கெட் 400 ரூபா மணி நினைக்கிறேன். எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் வந்து உண்மையிலேயே ஒரு அந்த கச்சான் விலை சரியான விலை. அதனால் நான் வாங்கி கொண்டு போகிறேன். வரைக்க வந்து மிச்சத்தை நான் கொள்ளுணவு செய்வோம். ஏன்னு சொன்னால் கொண்டு போகிறது வர்றது எல்லாம் சரியான கிடைச்சலன்னு சொன்னால் தான் கேட்டன் முழுமையாக வந்து திறந்திருப்பிடுமா. பொதுவாக வர்றாக்கள் எல்லாருமே இதில் வந்து நிறைய பேர் வாங்கி பெருசாக உள்ளுக்கு வந்து கடைகள் இல்லை. ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கடைகள் இருக்குது. அதை வாங்கி வரணும்னு சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். சில தூரம் கழித்து சில பெட்டி கடைகளும் இருக்குது. அதையும் நான் காண்பிக்கிறேன். இந்த காணொலி வந்து முழுமையாக போடல. அதை என்னென்னு சொன்னால் இது லென்த் கூடிக்கொண்டு வருது. அடுத்த காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.